ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 18th April 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் டாப் கெய்னர் வந்து பாரதி ஏர்டெல், பவர் கிரிட் கார்ப், பஜாஜ் ஆட்டோ. டாப் லூசர்ஸ் பார்த்திங்கன்னா நெஸ்ட்லே, டைட்டன் கம்பெனி, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸை பற்றி டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அப்புறம் எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிரிப்டோ எதுக்காக ரேலி ஆச்சுங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 152 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ரீசெண்ட் டேஸில் வந்து மறுபடியும் 22,000க்கு கீழே போயிடுச்சு. ஸோ கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 52 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் தான் இன்னும் காட்டுது. ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ரைடே நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெரிய அளவில் வந்து மார்க்கெட்டில் எந்த குட் நியூஸும் இப்போதைக்கு இல்லைங்கிறதுனால பெரிய அப்சைடு வந்து இப்போதைக்கு இருக்குமாங்கிறது டவுட்டில் தான் இருக்குது. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 22,000 இருக்குது. ரெசிஸ்டன்ஸும் 22,000 சுற்றியே தான் இருக்குது. ஸோ இது எதை காட்டுதுன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு எந்த மூவையும் பண்ணாது அப்படிங்கிறத தான் காட்டுது. ஸோ இந்த வீக்கும் சரி நெக்ஸ்ட் வீக்கும் சரி பெரிய சேஞ்சஸ் எதுவும் மார்க்கெட்டில் இருக்காதுங்கிறது தான் இது தெளிவாக காட்டுது. யூஎஸ்லேயும் பார்த்திங்கன்னா ரேட் கட் வந்து இப்போதைக்கு இல்லைங்கிற மாதிரி ஜெரோம் போல் பேசியிருந்தார். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து அங்கே இன்ஃப்ளேஷன் வந்து பெரிய அளவுக்கு குறைஞ்ச மாதிரி இல்லைங்கிறதுனால இப்போதைக்கு ரேட் கட்ஸ் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் நெகட்டிவாக தான் பேசியிருந்தார், ஜெரோம் போல், ஃபெட்டோட சேர்மன். அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் இருக்குது. ஈரான் ஆல்ரெடி இஸ்ரேல் மேலே வந்து ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. ஸோ இஸ்ரேல் அதுக்கு பதிலடி கொடுக்குமா என்னங்கிறது கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்குது. ஸோ மேபி அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து கருத்து சொல்கிறாங்க. பட் இஸ்ரேல் என்ன பண்ண போகுதுங்கிறது இன்னும் ஃபியூ டேஸில் தெரியும். மேபி இந்த பிரச்சனையை அவங்க அப்படியே விட்டுட்டாங்கன்னா மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு மெதுவாக ரெக்கவரியை பார்த்து போயிடும். இல்லை இஸ்ரேல் வந்து ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா திருப்பி எதிர்த்து மறுபடியும் தாக்குதல் பண்ணாங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து இன்னும் விழுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குது. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பற்றி வச்சு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து 22,000 சுற்றியே தான் இந்த எக்ஸ்பைரி முடிகிற வரைக்கும், அதாவது ஏப்ரல் எண்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா எலெக்ஷன்ஸும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எலெக்ஷன்ஸும் வந்து போயிட்டுருக்கிறதுனால மார்க்கெட்டில் இந்த மாதிரி அன்சர்டனிட்டி எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் ஸ்டாக்ஸில் வந்து டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாரதி ஏர்டெல், பவர் கிரிட் கார்ப், பஜாஜ் ஆட்டோ. பாரதி ஏர்டெல்லில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 49 பாயிண்ட் வந்து அப்பா இருக்குது. ஸோ அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து டேரிஃப் ரேட்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்பெக்குலேஷன் வந்து போயிட்டுருக்குது. அதே மாதிரி அவங்களோட 5G கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற அவங்களோட ஆப்ரேஷன்ஸை வந்து டயலாக் அண்ட் எக்ஸைட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட மெர்ஜ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல டீலாக பார்க்கப்படுது ஏர்டெலுக்கும் அந்த டயலாக் அண்டு எக்ஸைட் அப்படிங்கிற கம்பெனிக்கும் இடையிலான அந்த டீலு. ஸோ இந்த காரணங்கிறதுனால பாரதி ஏர்டெல் வந்து நல்லாவே ரேலி ஆகிருக்குது. அப்புறம் பவர் கிரிட் கார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அதுக்கு ரீசன் வந்து அவங்களோட போர்டு 12,000 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபண்டை வந்து அவங்க பாண்ட்ஸ் வழியாக ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பஜாஜ் ஆட்டோவை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 102 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அவங்களோட Q4 ரிசல்ட் வந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் 35% இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. 1,936 crore இருந்துச்சு அவங்களோட நெட் ப்ராஃபிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு 80 ரூபா வந்து டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் பஜாஜ் ஆட்டோ வந்து ரேலி ஆச்சுது. அப்புறம் டாப் லூசர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நெஸ்ட்லே, டைட்டன் கம்பெனி, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். நெஸ்ட்லே வந்து எதனால் வந்து இந்த அளவுக்கு 83 பாயிண்ட் வந்து விழுந்துச்சின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா நெஸ்ட்லே வந்து அவங்களோட இன்ஃபேண்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது செர்லாக்லாம் இருக்குதுல்ல, அதிலலாம் அதிகமான அளவுக்கு சுகரை
சேர்க்குறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஸோ இந்த நியூஸ் வந்து நெஸ்லே வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு. ஸோ இதனால் நெஸ்லே வந்து 83 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. மேபி இதில் இந்த ரிப்போர்ட் சொல்கிறபடி அவங்க அந்த மாதிரி அதிகப்படியான அளவுக்கு சுகரை வந்து குழந்தைங்களோட அந்த செர்லாக்குங்கிற ப்ராடக்டில் வந்து அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது பெரிய அளவு தாக்கத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த நியூஸ்னால். அப்புறம் டைட்டன் கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 120 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அது வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால விழுந்திருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸும் ப்ராஃபிட் புக்கிங்னால ஒரு 260 பாயிண்ட் விழுந்திருக்குது. இந்த 2 ஸ்டாக்குமே ஒரு கடந்த 7 ஒரு 1 வீக்காகவே பார்த்திங்கன்னா விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 4260 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 4வது கண்டினியூஸ் டேவாக அவங்க செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. டிஏஎஸ் வந்து 7வது நாளாக கண்டினியூஸாக பை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2285 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஸோட இந்த அதிகப்படியான செல்லுக்கு வந்து ரீசண்டாக மொரீஷியஸ் டேக்ஸ் ரிலேட்டடாக கவர்மெண்ட் சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். அதனோட ரியாக்ஷனில் வந்து எஃப்ஐஸ் வந்து இந்த அளவுக்கு செல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஒரு சார் சொல்லிகிட்ருக்குறாங்க. பட் தெளிவான டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை எஃப்ஐசி எதுக்காக ரீசெண்டாக இந்த அளவுக்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு செல் பண்ணிகிட்ருக்காங்கிறத பற்றி. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பெரிய அளவு எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. டவ்ஸ் லைட்டாக பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சுது. S&P 500 நாஸ்டாக்கும் நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சுது. அங்கே பார்த்திங்கன்னா 10 இயர் ட்ரெஷரி ஈல்டு வந்து 4.65 வந்து 4.65 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2322 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. 63,601 பிட்காயின் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பிட்காயின் விழுந்துகிட்டே இருந்துச்சு. 60,000க்கு கீழேயும் போனதுனால ஒரு சின்ன ரெக்கவரியாக வந்து இந்த அளவுக்கு ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக அந்த பெரிய புரோக்கர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி பிட்காயின் வந்து ஹால்விங் நடந்தப்புறம் எப்போவுமே நல்லாவே ரேலி ஆகும். ரீசன்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நடந்திருக்குது. எப்போ ஹால்விங் முடியுதோ அதுக்கப்புறம் வந்து பிட்காயின் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த டைம் ஹால்விங் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே பிட்காயினில் வந்து ஹால்விங்க்கு அப்புறம் வர்ற எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டே வந்துருச்சு. ஸோ அது ஆல்ரெடி ஃபேக்டரின் ஆகிடுச்சு. ஸோ ஹால்விங்க்கு அப்புறம் பெருசாக எந்த டெவலப்மெண்ட்டுமே வந்து பிட்காயினில் இருக்காது. அது அந்தளவுக்கு பெருசாக ரேலி ஆகாதுன்னு பெரிய புரோக்கர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பார்த்திங்கன்னா பிட்காயின் மேலே இருந்த அந்த ஃபோமோ எஃபெக்ட் வந்து இப்போ கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து பிட்காயினை வந்து நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதோட ஒரு இம்பேக்ட் தான் வந்து பிட்காயின் இந்த அளவுக்கு வாலட்டைலாக இருக்கிறது. ஸோ ஹால்விங் முடிஞ்சப்புறம் என்ன நடக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.